வெல்கம் டு வி ஃபேமிலி கிரியேஷன்ஸ். நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நானும் நல்லா இருக்கிறேன், நீங்களும் நல்லா இருக்கணும். இன்றைக்கி நான் ஒயிட் பார் சாக்லேட் பண்ண போகிறேன். அப்புறம் டார்க் சாக்லேட்டு 13 வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிக்க போகிறேன். அது எப்படி எப்படி செய்யலாம் நீங்கள் பார்க்கல. போகலாமா? நான் ஒயிட் பார் சாக்லேட் பண்ண போகிறேன். அப்புறம் டார்க் சாக்லேட்டு. ஏற்கனவே நான் சாக்லேட் பண்ணியிருக்கேன், மில்க் பார் சாக்லேட் பண்ணியிருக்கேன், அது லிங்க் அனுப்புகிறேன் உங்களுக்கு. அப்புறமா ஸ்ட்ராபெரி அண்ட் மேங்கோ அது கூட லிங்க் அனுப்புகிறேன், நான் பண்ணியிருக்கேன். இது வாட்டர்மெலன் சீட்ஸ் நான் எடுத்திருக்கேன், இது ரோஸ்டட் தான். இது பம்கின் சீட்ஸ் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் நான். இதில் கேஷ்யூ இருக்குது, பாதாம் இருக்குது, பிஸ்தா இருக்குது. 3 கட் பண்ணி வச்சுருக்கேன், நான் ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிளாக் கிரேப்ஸ் அண்ட் இது க்ரீன் கிரேப்ஸ் 2 இருக்குது, சீட்லெஸ் தான். இது ஜீரா மிட்டாய் டெக்கரேஷனுக்காக. இது கலர் ஸ்ப்ரிங்கிள்ஸ். இது கோவா ஜெல்லி, இது அதுக்கு தான் சாக்லேட் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ஆரஞ்ச், இது கிரான்பெரி, இது கிரேப்ஸ். இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், அதில் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். அப்புறம் ப்ளூபெர்ரி, இதுவும் கூட. இப்போ நம்ம ஒயிட் பார் கட் பண்ணிக்கலாம். ஒயிட் பார் அண்ட் டார்க் சாக்லேட் 2 மெல்ட் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். இது ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட், ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு, திரும்பி சொல்கிறேன் நான். இது 400 கிராம்ஸ் இருக்குது. இது அமௌண்ட் உங்களுக்கு 200 ஆகுது. அப்பப்போ ரேட் சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு. இப்போ நான் இதில் 200 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். கட் பண்ணிக்கலாம், 200 கிராம்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஏர் டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மெல்ட் ஆகும். டார்க் சாக்லேட் கூட நான் 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இது கட் பண்ணிக்கலாம். மாத்தாக்கா பாருங்கள், 13 வெரைட்டிஸ் இருக்குது. இது கிரேப்ஸ் பண்ணியிருக்கேன், கோவா பண்ணியிருக்கேன், ஆரஞ்சு இருக்குது, இது ஸ்ப்ரிங்கிள்ஸ் பண்ணியிருக்கேன், இதில் நட்ஸ் இருக்குது, அப்புறம் கிரேப்ஸ் இருக்குது, எல்லாம் மிக்ஸ்டு பண்ணியிருக்கேன். அப்புறம் இது கோவா, இது கிரேப்ஸு, இது ஆரஞ்சு ப்ளஸ் கோவா, அப்புறம் இது ட்ரை கேஷ்யூ ஆரஞ்சு 2 இருக்குது. இது கேன்பெரி, இது ப்ளூபெர்ரி. இது எல்லாமே மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நான். ஸ்ப்ரிங்கிள்ஸு, அப்புறம் சீரக மிட்டாய், அப்புறம் இது நட்ஸ் இருக்குது. இதில் நட்ஸ் ப்ளஸ் சீரக மிட்டாய். அப்புறம் இது பாப்பா ஹாட் பண்ணியிருக்கா. இது கிரேப்ஸில் ஹாட் பண்ணியிருக்கா. அப்புறம் இது நட்ஸு, 3 நட்ஸ் இருக்குது இதில், பாதாம், பிஸ்தா, கேஷ்யூ. இது அப்படியே வச்சுருக்கேன். இது பாருங்கள், நான் 2 டபுள் கலர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், டார்க் சாக்லேட் ப்ளஸ் ஒயிட் சாக்லேட். அப்புறம் இதில் ஒன்லி ரைசன்ஸ் தான், பிளாக் ரைசன்ஸ் அண்டு க்ரீன் 2 இருக்குது. இதில் ஃப்ரூட்ஸ் ப்ளஸ் நட்ஸ் 2 இருக்குது, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது பாப்பா டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. ஒயிட் பார் சாக்லேட்டில் டார்க் சாக்லேட் டெக்கரேஷன் பண்ணியிருக்கா. ஸ்வான் அம்மா இது பாப்பா ஆர்ட் பண்ணியிருக்கா. அப்புறம் இதுவும் பாப்பா தான் பண்ணியிருக்கா. இப்படி ஸ்லிங் பேக் இருக்கு இல்லையா, கவர் இருக்கு இல்லையா, அதில் ரேப் பண்ணிவிட்டு ஏர் டைட்டில் பண்ணி வச்சுடுங்க, போதும். சாக்லேட் மெல்ட் ஆகாது உங்களுக்கு. இது அப்படியே ஸ்டோரேஜ் பண்ணிக்கலாம், நீங்கள் எப்போ வேணால் சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இவ்வளோ வெரைட்டிஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர். காட் பிளஸ் யூ டு ஆல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஃபீட்பேக்கும் அனுப்புங்க.